நிறைய முற்போக்கு ஆண்களை நான் சந்திச்சிட்டேன். இவங்க பேசக்கூடிய முற்போக்குவாதம்லாம் எங்க வரைக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள போய் செருப்பை கழட்டி போடுற வரைக்கும். செருப்பை கழட்டி போடுற மாதிரி முற்போக்கையும் கழட்டி போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க? எந்த முற்போக்குவாதி தான் கலந்துக்கக்கூடிய கூட்டங்களுக்கு, தான் வெளியே வந்து பேசக்கூடிய இடங்களுக்கு தன்னுடைய இணையரை கூட்டிட்டு வந்து 2 பேருமா சேர்ந்து நிக்கிறாங்க நீங்க பாருங்க. அப்படி 2 பேரா சேர்ந்து நிக்கிறாங்க, ஒரு இணை அப்படி நிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க முற்போக்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம பாக்குறோம். இப்ப இதே வந்து சோஷியல் மீடியால வந்து பயங்கரமா கம்பு சுத்திட்டுருப்பாங்க. நான் பேசாத முற்போக்கு இல்லையடா அப்படின்னுவாங்க. எப்ப உங்க வீட்டுக்காரம்மாவோட ஒரு போட்டோ போடுங்க போனா அது எதுக்கு அப்படின்னுவாங்க. அப்படி நிறைய முற்போக்கவாதிகள் இருக்காங்க. அப்போ நீங்க முற்போக்கு பேசுறது அப்படிங்கிறது பெண்ணியத்தை விடுத்து நீங்க பேச முடியாது இல்லையா? பெண்ணியமும் சேர்ந்துதான் நீங்க முற்போக்குவாதம் நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுற இடதுசாரி அரசியல் அல்லது நீங்க பேசக்கூடிய திராவிட அரசியல் அப்படிங்கிறது முற்போக்குவாதத்தை சார்ந்ததுதான் அப்படின்னா அது பெண்ணியத்தையும் சார்ந்ததுதான். அப்ப இந்த பெண்ணியம் குறித்த தெளிவு இருக்கு இல்லையா? அது வந்து இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய பல ஆண்களுக்கு கிடையாது. இப்ப இதே வந்து நீங்க இலக்கிய வட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் போட்டோ போட்டு ஒரு இன்விடேஷன் வருது அப்படின்னு அதுல குறைந்தது ஒரு பெண்ணுடைய முகம் இருக்குதா? அது நம்ம சோஷியலா சின்ன சின்ன விஷயங்களையே வந்து நம்ம ஒரு ஃபெமினிஸ்ட் கான்சியஸ்னஸ் வளர்க்க வேண்டியிருக்கு. ஃபெமினிசம்ங்கிறது ஏதோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யறதுல வர்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல நுணுக்கமாக உங்களுக்கான ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பெண்ணியம் நான் பாக்குறேன். ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குது, ஒரு 10 பேரோட போட்டோ இருக்கு, அதுல ஒரு பெண் போட்டோ இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் போய் கேள்வி கேட்பேன். நீங்க இவ்வளவு முற்போக்கு பேசுறீங்க, இவ்வளவு இலக்கியம் பேசுறீங்க, உலகத்தையே நாங்க அறிஞ்சவங்கன்னு பேசுறீங்க, சாத்திர பத்தி பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்கல்ல, ஒரு பெண் இந்த கூட்டத்துக்கு வரணும், ஒரு பெண் இந்த இடத்துல பேசணுங்கிற அந்த இடத்தை ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த இடத்துல பேசணுங்கிற அந்த இடத்த உங்களால ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்.